தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகள்ல வந்துட்டு ரவுண்டு கட்டி விளாசி அடிச்சிட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய அனுஷ்காங்க. இவங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா நச்சுன்னு பொருந்திடுவாங்க. வீரமான கேரக்டரா இருந்தாலும் சரி, விவேகமான கேரக்டரா இருந்தாலும் சரி, இல்லைங்க அதெல்லாம் வேணாம் ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் சூப்பரா ரொமான்ஸுக்கும் செட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க ரொம்பவே பிரபலமான கேரக்டர். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கு. இவங்க ஒரு சீனியர் ஆக்டரா இருக்கிறதுனால வளர்ந்து வரும் நடிகைகள் எல்லாருமே இவங்க கிட்ட தான் போயிட்டு ஐடியா கேட்பாங்க. இந்த சீன் எப்படி நடிக்கலாம், இந்த சீன் எப்படி நடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அனுஷ்கான்னு சொன்னாலே சினிமா உலகத்துல அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா நடிகைகளுக்கு திருமணம்னாலே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா சோக கடல்ல மூழ்கிடுவாங்க. தற்போது அனுஷ்காவிற்கு அடுத்த ஆண்டு திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்றத ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறோம். பெங்களூர்ல ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர் ஒருவர் தான் இவங்க மணமகனா தேர்ந்து செஞ்சிருக்காங்க. இவரு ஏற்கனவே இவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களா தான் இருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் அனுஷ்கா குடும்பத்தினரால உறுதி செய்யவும் பட்டிருக்கான். இந்த தொழிலதிபரை அனுஷ்கா அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே அதிகாரப்பூர்வமான தகவலும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு அனுஷ்கா சினிமாவை விட்டு விலகிடுறதா முடிவு செஞ்சுட்டாங்களாம். இதுதாங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமான நியூஸா இருக்கு. ஒரு சீனியர் ஆக்டர் சினிமாவை விட்டு விலகுதுன்னா சாதாரண விஷயமாங்க. எப்படியோ கொஞ்ச நாளாவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கோயில் குளமா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆக போறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. மேலும் சினிமா பற்றிய அனைத்து விவரங்களும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எதுவும் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.